எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 23, 24, 25ஆம் தேதிகளில் யாழ்ப்பாணம் முற்றவெளி விளையாட்டு மைதானத்திலே மாபெரும் கண்காட்சி, இது ஜஃப்னா எக்ஸ்போ கைத்தொழில் சார் கண்காட்சி என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. ஆனால் கைத்தொழில் மட்டுமல்ல, ஏனைய துறைகள் சார்ந்த கண்காட்சி இடம்பெறுகிறது. இந்த கண்காட்சியோடு இணைந்ததாக அருகிலுள்ள வீரசிங்க மண்டபத்திலே ஃபியூச்சர் இமேஜ் புகைப்பட கண்காட்சியும் இடம்பெறுகிறது. இந்த கண்காட்சி தொடர்பான தகவல்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். இந்த கண்காட்சியின் சிறப்பம்சம் என்னவென்றால், இது ஒரு மாபெரும் கைத்தொழில் மற்றும் நிர்மாண வர்த்தக கண்காட்சி என்றே பெயரிடப்பட்டிருக்கிறது. இதிலே பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இதில் சுமார் 200 காட்சி கூடங்கள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு காட்சி கூடமும் 2 வகைப்பட்டது. ஒன்று குளிரூட்டப்பட்ட காட்சி கூடம், அது நீங்கள் பதிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்கு 150,000 அல்லது 1.5 லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். குளிரூட்டப்படாத கண்காட்சி கூடத்துக்கு 1 லட்சம் ரூபாய். அது வர்த்தக வணிக துறையோடு சார்ந்தவர்கள், இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவர்கள், அவர்களுக்கான ஒரு அழைப்பு. இது மிகவும் குறைந்த சலுகை கட்டணமாகவே இருக்கிறது. சரி, இந்த கண்காட்சியை ஒழுங்கு செய்கின்றவர்கள் என்னுடைய இரு பக்கத்திலும் இருக்கின்றார்கள். என்னுடைய இடது பக்கத்திலே இருப்பவர் திரு டிரான் லியனகமகே. அவர் டிரெக்டர் டிமா இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட். டிமா இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்யும் ஒரு ஏற்பாட்டாளர். அடுத்தது என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கின்றார் திரு பிரசாத் பெரேரா. அவர் மேனேஜிங் டைரக்டர் இவெண்ட் மேக்ஸ் எக்ஸிபிஷன் நிறுவனத்தைச் சேர்ந்தவர். இவர்கள் இருவரும் இணைந்துதான், இந்த நிறுவனங்கள் இணைந்துதான் CIOB என்று மற்றொரு நிலையத்தை இணைத்துக் கொண்டு அவர்கள் இந்த கண்காட்சியை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். இந்த கண்காட்சியின் சிறப்பம்சம், மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால், நீங்கள் இங்கே கட்டிடம் மற்றும் நிர்மாண பொருட்கள் சார்ந்த படைப்புகளை நீங்கள் காட்சிப்படுத்தலாம். கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்பம், உபகரணங்கள் மற்றும் சாதனங்கள், அதே போன்று கைத்தொழில் மற்றும் பொறியியல் சார்ந்த சாதனங்கள், கட்டுமான ஆலோசனை சேவைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். கட்டுமான இயந்திரங்கள் மற்றும் கைத்தொழில் துறை சார்ந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். நிலைபேறான பலிசக்தி சார்ந்த விடயங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். கமத்தொழில் மிக முக்கியமானது. இங்கே யாழ் மாவட்டம், அதே போன்று வடமாகாணத்திலே விவசாயத்துறை மிக முக்கிய பொருளாதார முன்னணி காரணியாக இருக்கிறது. எனவே விவசாயத்துறை சார்ந்த பொருட்களையும் நீங்கள் காட்சிப்படுத்தலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்களை ஞாபகப்படுத்துகிறோம். 077 22 79 594 அல்லது 072 21 22 709. இந்த 2 தொலைபேசி இலக்கங்களை மீண்டும் அறிய தருகிறோம். 077 22 79 594, 072 21 22 709. இந்த தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் காட்சிக்கூடங்களை பதிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்கு தொடர்பான தகவலையும் பெற்றுக்கொள்ளலாம். சரி, இந்த ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி முதல் நாள் நிகழ்விலே பிரதம அதிதிகளாக 2 கலந்து கொள்கின்றனர். ஒருவர் வடமாகாண ஆளுநர் திருமதி PSM சார்ல்ஸ் அம்மையார். அடுத்தவர், நாங்கள் அழைப்புதல் கொடுத்திருந்தோம் இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு, கொள்ளுப்பட்டியில் இருக்கிறது. அங்கே இந்திய உயர்ஸ்தானிகர் அதிமேதகு சந்தோஷ் ஜா அவர்கள் எமக்கு அழைப்பெடுத்து குறிப்பிட்டிருந்தார். தனக்கு அந்த நேரத்திலே வேலைப்பளு காரணமாக தன்னுடைய 2வது அதிகாரியாக இருக்கின்ற, யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அதிகாரியாக இருக்கின்ற கன்சூல் ஜெனரல் அவர்களை அனுப்பி வைப்பதாக. எனவே அன்றைய தினம் வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் அம்மையாரும், அதே போன்று இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் யாழ் மாவட்ட கன்சூல் ஜெனரல் அவர்களும் கலந்து சிறப்பிப்பார்கள் பிரதம அதிதிகளாக. 2ஆம் நாள் மிக சிறப்பானது. அந்த 2ஆம் நாள் 24ஆம் தேதி, ஆகஸ்ட் 24ஆம் தேதி பிரதம அதிதியாக மீன்பிடித்துறை அமைச்சர் கௌரவ டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் கலந்து சிறப்பிப்பார். 3ஆம் நாள் நாங்கள் இந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற, வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம். அவர்களிலே ஒரு சிலர் அன்றைய தினம் கலந்து சிறப்பிப்பார்கள். இது மிக முக்கியமானது. இது மட்டுமல்ல, இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்வதற்கான முக்கிய காரணம் யாழ் மாவட்டத்தில் உள்ள உற்பத்திகளையும் சேவைகளையும் பிரபலியப்படுத்துவது. நாங்கள் தெரிந்த வகையிலே இப்பொழுது நான் அறிந்து கொண்ட சில தகவல் இருக்கின்றன. இங்கே நாங்கள் இந்த கண்காட்சி தொடர்பாக வேலை செய்யும் பொழுது, நான் இப்பொழுது, என்னுடைய பேர் ஜெயரஞ்சன் யோகராஜ், நான் இந்த கண்காட்சி தொடர்பான விடயத்திலே விசேட பிரதிநிதியாக கலந்து கொள்கிறேன். சிரேஷ்ட ஊடகவியலாளராக இருக்கின்ற நான் விசேட பிரதிநிதியாகவும் ஊடக தொடர்புகளை மேம்படுத்துகின்ற, ஊடக தொடர்புகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒரு பிரதிநிதியாக கலந்து கொள்கிறேன். இந்த இடத்திலே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். யாழ் மாவட்டத்தில் நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்ற பொழுது இங்கிருக்கின்ற பல உற்பத்திகளும் சேவைகளும்
குறைந்த விலையில் தென்பகுதியோடு ஒப்பிடும்பொழுது குறைந்த விலையில் தரமான பொருட்கள் இருப்பதை கண்டோம். எனவே அதனை நாங்கள் இங்கே யாழ் மாவட்டத்திலே பிரபலியப்படுத்துவதற்கு இதுதான் ஒரு அடித்தளம் அல்லது களமாக இருக்கு. அது மட்டுமல்ல, இப்பொழுது இந்த ஏற்பாடு செய்கின்ற இவர்கள் இருவரும் திரு டிரான் லியனகம்பிகை அவர்களும் திரு பிரசாத் பெர்ரா அவர்களும் தெரிவித்தார்கள், நாங்கள் இந்த சேவையை தென்பகுதிக்கு எடுத்து செல்வோம். தென்பகுதியிலே இவர்களை கொண்டு சென்றால் இவர்களுக்கும் வருமானம் அதிகரிக்கும், அதேவேளை அங்கு போட்டித்தன்மை அதிகரித்து அவர்களுடைய தென்பகுதியில் இருக்கின்ற ஏனையோர் தங்களுடைய சேவை கட்டணங்களையும் குறைப்பார்கள். ஒரு போட்டி என்று வந்துவிட்டால் அவர்கள் குறைப்பார்கள். எனவே அது மிக அருமையாக இருக்கிறது. எனவே இது ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்லிணக்கத்துக்கான அடிப்படை என்றே நாங்கள் கூறுகிறோம். நல்லிணக்கம் என்பது இயற்கையாக வர வேண்டுமே தவிர செயற்கையாக வருவதல்ல. நல்லிணக்கம் இயற்கையாக வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தான் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். இது வணிக ரீதியாக, வர்த்தக ரீதியாக, கைத்தொழில் ரீதியாக ஏற்படுத்தப்படுகிறது. அதுவே ஒரு அடித்தளமாகவும் இருக்கிறது. அர்த்தபூர்வமான ஒரு நல்லிணக்கம் என்று நாங்கள் கூறுவோம். எனவே தென்பகுதி இங்கே வளவாளர்களும் ஏற்பாட்டாளர்களும் வந்து வடபகுதியில் உள்ள படைப்புகளையும் சேவைகளையும் உற்பத்திகளையும் அறிந்து அதன் சிறப்புத்தன்மையை அறிந்து அதனை தென்பகுதிக்கு எடுத்து செல்கின்ற ஒரு செயல்பாடாகவும் இது அமைந்திருக்கிறது. அதே போன்று இது கண்காட்சி மட்டுமல்ல, இது ஒரு களியாட்டு விழாவாகவும் இருக்கிறது. அதாவது ஜஃப்னா எக்ஸ்போ 2024 எக்ஸிபிஷன் அண்ட் கார்னிவர். எனவே களியாட்டு விழா, எனவே குடும்பமாக வந்து பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இங்கே வருவதற்கு அனுமதி இலவசம். குடும்பமாக வந்து தங்களுக்குரிய எல்லா வயதினருக்கும் ஏற்ற தகவல்களையும் பெற்றுக்கொண்டு சில இங்கே சிற்றுண்டிகள் இருக்கின்றன, சில களியாட்ட நிகழ்வுகள் இருக்கின்றன, சொல்வார்கள் விளையாட்டுகள், சிறுவர் விளையாட்டுகள் இருக்கின்றன, கேம்ஸ் இருக்கிறது, அதே போன்று இங்கே கழிப்பிட வசதிகளும் இருக்கின்றன. எனவே இவர்கள் வந்து குடும்பமாக வந்து அனைவரும் நன்றாக சந்தோஷமாக இருந்து செல்லக்கூடிய ஒரு களமாக இந்த கண்காட்சி அமைகிறது என்பதை குறித்து சொல்லுகிறோம். அதே போன்று மறுபுறத்திலே நான் சொன்னேன், அன்றைய தினம் 23ஆம் தேதி 24, 25 மறுபுறம் பக்கத்தில் இருக்கிற வீரசிங்க மண்டபத்திலே ஃபியூச்சர் இமேஜ் என்று சொல்லுகின்ற போட்டோகிராஃபி எக்ஸிபிஷன், அதாவது புகைப்பட கண்காட்சியும் இடம்பெறுகிறது. அதிலேயும் கலந்து நீங்கள் பல தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் கூறி, இந்த விடயத்துக்கு ஊடக துறை ஒரு முன்னணி ஊடகமாக இருக்கின்ற நீங்கள் ஒரு நல்ல பங்களிப்பை செய்து மக்களுக்கு இதனை எடுத்து சென்று அவர்கள் மூலமாக அவர்களுடைய உற்பத்திகளையும் சேவைகளையும் பிரபலியப்படுத்துவதற்கு ஒரு களம் அமைத்து கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.